உலக நன்மைக்காக மகாவிஷ்ணு மொத்தமாக 10 அவதாரங்களை எடுத்திருக்காரு. தென்னாட்டுடைய சிவபெருமானும் 19 அவதாரங்களை எடுத்திருக்காரு. அதே மாதிரியே பார்வதி தேவியும் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக மொத்தமாக 10 அவதாரங்களை எடுத்திருக்காங்க. தேவர்களால் ஏன் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானால் அழிக்க முடியாத பல அசுரர்களை அவதாரம் எடுத்து இந்த பார்வதி தேவி அழிச்சிருக்காங்க. ஆதிசக்தியின் முதல் அவதாரம் காளி தேவி. பகைவர்களுக்கு அச்சத்தை தரக்கூடிய இந்த காளி தேவி அவதாரம் தான் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான அவதாரம்னு சொல்லப்படுது. காலத்தை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிற காலனோட மனைவி ஆவார் இந்த காளி தேவி. காலனின் மனைவி என்பதால் தான் இந்த தேவியிற்கு காளி என்று பெயர் வந்தது. தக்ஷனால் செய்யப்படும் யாகத்தை கலைப்பதற்காக சிவபெருமானின் நெற்றியிலிருந்து 2 பேர் வருகின்றார்கள். ஒன்று வீரபத்ரன், மற்றொன்று காளி தேவி. இவர்கள் 2 பேருமே பார்க்கறதுக்கு ஆக்ரோஷமா இருந்தாங்க. படைப்பு கடவுளான பிரம்மதேவரே காளியின் ஸ்வரூபத்தை பார்த்து பயந்து போனார். என அன்னைக்கு தக்ஷனால் செய்யப்பட்ட யாகத்தில் கலந்து கொண்ட 33 கோடி தேவர்களையும் கொன்று குவித்தவர்தான் இந்த காளி தேவி. என்னதான் காளி தேவி ஆக்ரோஷமா இருந்தாலும் பக்தர்களுக்காக நிறைய வரங்களை கொடுக்கின்றார். கேட்ட வரங்களை கொடுக்கும் இந்த காளி தேவி தான் பிரபஞ்சத்தின் மாதா என்று அழைக்கப்படுகின்றார். அதனால்தான் பார்வதி தேவியின் தசமகா வித்யாக்களில் முதல் அவதாரம் காளி தேவி அவதாரம். நீங்கள் நிறைய ஃபோட்டோஸில் மகாகாளி சிவபெருமானை மிதிக்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க. எதுக்காக சிவபெருமானை காளி தேவி மிதிக்கணும்? காளிக்கும் சிவபெருமானுக்கும் யுத்தம் ஏதாச்சும் நடந்துச்சா? இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த வீடியோவோட லாஸ்ட்ல சொல்கிறேன். பார்வதி தேவியோட 2வது அவதாரம் தாரா தேவி. தாராதேவியும் கிட்டத்தட்ட காளியம்மன் மாதிரி தான் தோற்றத்தில் இருப்பாங்க. என்ன காளியம்மன் கருமை நிறத்தில் இருப்பாங்க, இந்த தாராதேவி கருமேகத்தில் நீலம் கலந்தது போல் இருப்பார்கள். பார்க்கடலை கடைந்த போது வெளிவந்த விஷத்தை பார்த்து அனைத்து தேவர்களும் அஞ்சி நடுங்கினார்கள். அச்சப்படாமல் சிவபெருமான் அந்த எல்லா விஷத்தையும் குடிக்கிறாரு. குடித்த சிவபெருமானின் கழுத்தில் கை வைத்து விஷம் இறங்காத வண்ணம் சிவபெருமான தன்னோட மடியில சாச்சுக்குவாங்க இந்த தாராதேவி. ஒரு தாய் எப்படி குழந்தைய பார்த்துக்குவாங்களோ அன்னைக்கு சிவபெருமானை பார்த்துக்கிட்டாங்க இந்த தாராதேவி. தென்னாட்டுடைய சிவபெருமானுக்கு ஞானப்பாலை இந்த தாராதேவி கொடுத்ததா சொல்லப்படுது. அதனால இவங்களை நீல சரஸ்வதி என்றும் அழைக்கலாம். பார்வதியோட அடுத்த அவதாரம் திரிபுர சுந்தரி. கோபம் கொண்ட சிவபெருமான் அன்னைக்கு ஒரு நாள் காமதேவனை அழிச்சிடுறாரு. சிவபெருமானின் யோக திருஷ்டியால் அழிக்கப்பட்ட காமதேவனோட சாம்பலில் இருந்து பண்டன் என்ற அசுரன் எழுந்து வருகின்றான். காமதேவனோட சாம்பல்லேருந்து உருவாக்கப்பட்ட அந்த பண்டன்ற அசுரன் தேவர்களையும் மனிதர்களையும் தொந்தரவு செஞ்சுட்டே இருந்தான். சித்திரவதையை பொறுத்து கொள்ள முடியாமல் தேவர்கள் சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க. தேவர்களின் கோரிக்கையை ஏற்று சிவபெருமான் யாக குண்டத்திலிருந்து திரிபுர சுந்தரிய தோன்ற செய்தார். அதுக்காக சிவபெருமான் தன்னை காமேஸ்வரனாக ரூபம் எடுக்க செய்தார். யாக குண்டத்திலிருந்து வரும் திரிபுர சுந்தரி தன் கையில் கரும்பு மற்றும் தாமரையை வைத்திருந்தார். அன்னைக்கு பண்டாசுரனோட எல்லா அசுரர்களையும் அழித்து பண்டாசுரனை மிகவும் ஆக்ரோஷத்தில் தாக்குகின்றார் இந்த திரிபுர சுந்தரி. இவ்வாறாக திரிபுர சுந்தரி அவதாரம் முடிவடைகின்றது. பார்வதி தேவியின் அடுத்த அவதாரம் புவனேஸ்வரி. புவனம் என்றால் இந்த பிரபஞ்சம் அல்லது பூமி என்று பொருள். இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி அந்த பிரபஞ்சத்தை கட்டி காத்து ஆள்வதால் தான் இந்த பார்வதி தேவியிற்கு புவனேஸ்வரி என்று பெயர் வந்தது. இந்த பிரபஞ்சம் உருவாக முக்கிய காரணமாக திகழ்பவர்தான் இந்த புவனேஸ்வரி. புவனத்தை ஆளும் இந்த புவனேஸ்வரி தாய்தான் மகாலட்சுமி மற்றும் சரஸ்வதி தேவியிற்கு தாயாக திகழப்படுகின்றார். 14 லோகத்தையும் உருவாக்க ஒரு அடிப்படை காரணமாக இருந்தவங்க தான் இந்த புவனேஸ்வரி.
பார்வதி தேவியோட 5வது அவதாரம் பைரவி. பேரை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, கால பைரவரோட மனைவி தான் இந்த பைரவி. பைரவரோட மனைவி என்பதாலோ இவங்களுக்கு பைரவின்னு பெயர் வந்துச்சு. இந்த பைரவி தேவி சுபங்கரின்னு அழைக்கப்படுறாங்க. மயானத்தில் இருக்கும் இந்த பைரவி பார்க்கறதுக்கு பயங்கரமாகவும் ஆக்ரோஷமாகவும் இருப்பாங்க. பார்வதி தேவியின் 6வது அவதாரம் சின்னமஸ்தா. காளி தேவியிற்கு அடுத்த பயங்கரமான பவர்ஃபுல்லான அவதாரம் தான் இந்த சின்னமஸ்தா தான். அசுரர்களை அழித்தும் தன் கோபம் தீராததால் தன்னையே அழித்து கொண்டு தன் கோபத்தை தீர்த்து கொண்டவர் தான் இந்த சின்னமஸ்தா. கொதிக்கும் இரத்தத்தின் நிறத்தில் இருக்கும் இந்த சின்னமஸ்தா தனது தலையை அறுத்து கொண்டு தன் இரத்தத்தையே பருகுவார். பொதுவா அகோரிகள் தான் இந்த சின்னமஸ்தா தேவியை வழிபடுவாங்க. இந்த சின்னமஸ்தா தேவியோட தோற்றம் எப்படி இருக்குன்னா, இடது கையில் தன்னால் அறுக்கப்பட்ட தலையையும் அதிகம் விஷம் கொண்ட நாகத்தை தனது பூநூலாகவும் அணிந்திருப்பார். வலது கையில் தன் தலையையே அறுத்து கொண்ட வாள் இருக்கும். இந்த ஒரு வாளை வச்சு தான் பல்லாயிரம் கோடி அசுரர்களை அழிச்சதா சொல்றாங்க. பார்வதி தேவியின் அடுத்த அவதாரம் தூமாவதி. பார்க்கறதுக்கு வயதான தோற்றத்தை கொண்டிருந்த இந்த தூமாவதி தான் அன்னைக்கு அசுரர்களை கொன்று அந்த அசுரர்களின் பிணத்தை உண்டார்கள். அமங்கல வடிவத்தில் இருக்கும் இந்த தேவியை யாருமே பெரும்பாலும் வழிபட மாட்டாங்க. இந்த தேவி இருட்டான இடத்திலும் குகையிலும் தான் வாசம் செய்வார். தேவி புராணத்தின்படி சும்பன் மற்றும் நிசும்பனால் அனுப்பப்பட்ட பல்லாயிரம் கோடி அசுரர்களை கொன்று குவிச்சாங்க துர்கா தேவி. கொல்லப்பட்ட எல்லா பிணங்களையும் உண்டவர்தான் இந்த தூமாவதி. அழிவையும் நாசத்தையும் குறிப்பவள்தான் இந்த தூமாவதி. பார்வதி தேவியோட அடுத்த பவர்ஃபுல் அவதாரம் பகலாமுகி. அசுரர்களை அழிப்பதற்காக தேவர்களின் பெண் சேனாதிபதியாக திகழ்பவள்தான் இந்த பகலாமுகி. தென்னாட்டுடைய சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் கூட இந்த பகலாமுகியை வணங்கினதா தேவி புராணத்தில் சொல்லப்படுது. இந்த பகலாமுகிக்கு அற்புதமான சக்தி ஒன்று உள்ளது. தன்னோட விருப்பத்திற்கு ஏற்ப இந்த பிரபஞ்சத்தை எவ்வளோ நேரம் வேணாலும் ஃப்ரீஸ் பண்ணி வைப்பாங்க. இந்த பூமியவே ஸ்தம்பிக்க வைப்பவள் தான் பகலாமுகி, அதாவது பார்வதி தேவியின் 8வது அவதாரம். பார்வதி தேவியின் அடுத்த அவதாரம் மாதங்கி. இந்த மாதங்கி ஷாமலானு அழைக்கப்படுறாங்க. நீலமும் பச்சையும் சேர்ந்தா எந்த கலர்ல இருக்குமோ அந்த ஒரு கலர்ல இருக்கிறனால இந்த தேவியிற்கு ஷாமலா தேவின்னு பெயர் வந்துச்சு. பிரம்மதேவரின் புதல்வனான மதங்கரின் மகள்தான் இந்த மாதங்கி. இந்த மாதங்கி தேவியை ராஜ மாதங்கி என்றும் அழைப்பார்கள். அது மட்டுமல்லாமல் லலிதாம்பிகையின் தலைமை சேனாதிபதியாக இருந்தவள்தான் இந்த மாதங்கி. பார்வதி தேவியோட 10வது அவதாரம் தேவி கமலா துர்கா. மகாலட்சுமி மட்டும்தான் தாமரையில் அமர்ந்திருப்பாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் புராணத்தின் படி பார்த்தோம் என்றால் இந்த கமலாம்பிகையும் தாமரையில தான் வீற்றிருப்பாங்க. மகாலட்சுமியோட அருளால் பிறந்த இந்த கமலாம்பிகை செல்வத்தின் அதிபதியாக திகழ்றாங்க. மகாலட்சுமியை வழிபட்டா எப்படி செல்வம் கொட்டோன்னு கொட்டுமோ அதே மாதிரி பார்வதியோட 10வது அவதாரமான இந்த கமலாம்பிகையை வழிபட்டாலும் செல்வம் பெருகும். இந்த வீடியோவை நீங்க பார்த்ததால பார்வதி தேவியின் 10 அவதாரங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.